70 மில்லியன் தான் கேட்டார். $70 மில்லியன் அதனை புனரமைப்பு செய்வதற்கு. எத்தனாயிரம் படையினரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எத்தனாயிரம் படையினர், எத்தனை புத்தர் கோயில்களை கட்டிருக்கிறீர்கள்? எத்தனை ஆயிரம் வளமான விவசாய நிலங்களை தொல்லியல் திணைக்களம் அபகரித்து வைத்திருக்கிறது வேலியை போட்டு. நீங்கள் சிங்கப்பூர்ன்ற வரலாற்றை எடுத்து பாருங்கள். பல தடவைகளை குறிப்பிட்டிருப்பார்கள், நாங்கள் இலங்கையை போல வர வேண்டும், இலங்கையை போல வர வேண்டும். ஆனால் இலங்கையால் வராமல் விட்டதுக்கு காரணம் இந்த இனவாதம். ரஷ்யாவுடன் தான் எல்லோரும் போகிறார்கள். ரஷ்யாவுக்கு இப்போது ஒரு நாளைக்கு $730 மில்லியன் வருகிறது எண்ணெயா. இப்போ இருக்கிற வேலை நாள்லேயே 5 நாளாக 4 நாளாக குறைச்சிக்கிறார்கள். அது ப்ரொடக்ஷனை பாதிக்கும். மக்கள் பிரச்சனை இல்லை, அவர்கள் வீட்டை சும்மா இருப்பாங்க. அரசாங்க வேலையண்டா இன்னும் நல்லது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் உற்பத்தி எங்கே பாதிக்கப்படும் என்றால், அப்போ இலங்கை ஒரு சிறிய நாடு, வேறு நாடுகள் உதவி செய்தால் இலங்கையை தப்பிக்கொள்ள முடியும். ஆனால் இப்போது உதவி செய்யக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. இலங்கையால் ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலை. இலங்கை அமெரிக்காவில் ஒரு கால், இலங்கையில் ஒரு, இந்தியாவில் ஒரு கால், சீனாவில் ஒரு கால், அப்படி வைத்துக்கொண்டு நிற்கும் போது அவர்கள் அதை விரும்பவில்லை. எனவே தான் உங்களுக்கு தெரியும், இந்த அனுரூப திசாநாயக்கா வந்த பிற்பாடு கூட இலங்கைக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தது உட்கட்டுமானங்களை கட்டுவதற்கு. நாங்கள் இதுக்கு கழிச்சு திருகோணமலையில் இருக்கின்ற எண்ணெய் குதர்கள் கூட 6 மாதத்துக்கு கண்டிருக்கு. அதுக்குள்ள நிரப்பி வைத்திருந்தால் 6 மாதத்துக்கு கண்டிருக்கும். மத்தளை விமான நிலையத்துக்கு அவர்கள் கட்டார் ஏர்வேஸையும் அல்லது எமிரேட்ஸையும் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் அதனை பயன்படுத்தலாம் என்று சொல்லி. அது இலங்கைக்கான உண்மையில் இலங்கைக்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இது இலங்கை பல தடவைகள் இப்படியான சந்தர்ப்பங்களை இலங்கை தவற விட்டிருக்கின்றது. இப்போதும் கிடைத்திருக்கிறது சந்தர்ப்பம். இதை இலங்கை பயன்படுத்தினால் இலங்கை இதிலிருந்து மீளும். இல்லை என்று சொன்னால் இதை விட மோசமான நிலைமையைத்தான். உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர். வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தமிழ் அரசு ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பிருந்த வணக்கம். இந்த யுத்த களமுனை தொடர்பில் அதிகளவாக பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகின்ற 3ஆம் மண்டல நாடுகளுள் 2ஆம் இடத்தில் இலங்கை இருப்பதாக கூறப்படுகிறது. ஹர்மூஸ் நீரிணையை கடக்கின்ற போது ஏற்படுகின்ற சவால்களும் அதில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்களும் இலங்கைக்கு ஒரு பேராபத்து என்று கூறப்படுகிறது. யுத்தம் எங்கோ ஒரு முனையில் இடம்பெற்றாலும் அதனது தாக்கம் இலங்கையை பெரிய அளவில் பாதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய போரியல் ரீதியான பார்வையில் இந்த விவகாரங்கள் எப்படியான ஒரு பாதிப்புகளுக்குள் கடந்து செல்ல போகிறது? அந்த பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு சிறிய நாடு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஹார்மூஸ்ல ஈரான் வந்து ஒரு கப்பலுக்கு 2 மில்லியனை வாங்கினார். அதுல வார 100 பில்லியன் தான் இலங்கையின மொத்த பொருளாதாரம். அப்ப இலங்கை ஒரு சிறிய நாடு, வேற நாடுகள் உதவி செய்தால் இலங்கையை தப்பிக்கொள்ள முடியும். ஆனால் இப்போது உதவி செய்யக்கூடிய நிலையில் யாரும் இல்லை. உங்களுக்கு தெரியும் இந்தியான்ற நிலைமை எவ்வாறு, இவன் சீனா கூட இல்லை. அம்பாந்தோட்டையில் போடப்படுகின்ற ரிஃபைனரியை கூட சீனா தான் நிறுத்தப் போவதாக நிறுத்திவிட்டது. இலங்கையிடம் பெரிதாக உற்பத்தி பொருட்களும் இல்லை. விவசாயத்தை, தேயிலையை நம்பி இருக்கிறார்கள். அதாவது இப்ப எலக்ட்ரானிக்கோ அல்லது சர்வீஸ் செக்டர் சொல்ல அவ்வாறு இல்லை. உற்பத்தி துறையை நம்பி இருக்கிறார்கள். உற்பத்தி துறை எரிபொருளை நம்பி இருக்கிறது, பசலையை நம்பிக்கிறது. ஹார்மூஸினூடாக 30% பசலைகளும் அங்கிருந்துதான் வருவதுண்டு, அல்லது இந்தியாவில் உற்பத்தி செய்வதுண்டு. இந்தியாவில் உற்பத்தி செய்யறதுக்கு எரிவாயு வேணும். அமோனியாவை உற்பத்தி செய்யறதாலும் எரிவாயு வேணும். அது இல்லை. இந்தியாவில் உர தொழிற்சாலையை மூடிட்டார். உர தொழிற்சாலையில் அதிகமாக முன்னணியில் நிற்பது ரஷ்யாவும் சீனா. 2 நாடுகளும் இப்போது கூறிவிட்டன உர ஏற்றுமதியை நிறுத்திவிட்டார்கள். என்று சொன்னா தங்களோட டொமஸ்டிக், தங்களோட விவசாயத்துக்கு தேவை என்று சொல்லி. அப்ப அங்கேயும் வாங்க முடியாத ஒரு நிலை. உட்கட்டுமானங்களை இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. இலங்கைக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தது.
இலங்கைக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைத்தது உட்கட்டுமானங்களை கட்டுவதற்கு. நாங்கள் இதுக்கு கழிச்சு திருவோணமலையில் இருக்கின்ற எண்ணெய் குதங்கள் கூட 6 மாதத்துக்கு கண்டிருக்கு. அதுக்குள்ள நிரப்பி வைத்திருந்தால் 6 மாதத்துக்கு கண்டிருக்கும். 70 மில்லியன் தான் கேட்டாங்க. $70 மில்லியன் அதனை புனரமைப்பு செய்வதற்கு. எத்தனாயிரம் படையினரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? எத்தனாயிரம் படையினர், எத்தனை புத்தர் கோயில்களை கட்டிருக்கிறீர்கள்? எத்தனை ஆயிரம் வளமான விவசாய நிலங்களை தொல்லியல் திணைக்களம் அபகரித்து வைத்திருக்கிறது வேலியை போட்டு. சிஸ்டம் அப்படி இருக்கும்போது என்னென்று நீங்கள் தப்பி பிழைப்பீங்க? இப்ப இருக்கிற வேலை நாள்லயே 5 நாளா 4 நாளா குறைச்சு கிடக்கு. அது ப்ரொடக்ஷனை பாதிக்கும். மக்கள் பிரச்சனை இல்லை, அவர்கள் வீட்டை சும்மா இருப்பாங்க. அரசாங்க வேலையண்டா இன்னும் நல்லது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் உற்பத்தி எங்க பாதிக்கப்படும் என்றா, இப்ப அன்றைக்கு ஒருவர் பேசும்போது சொன்னார், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு புத்தகத்தை வைத்து 2 பிள்ளைகளுக்கு ஒரு புத்தகமா கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நான் ஏன் என்று கேட்டேன், பேப்பர் வாங்க காசு இல்லையா. அப்படியான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. இப்ப IMF-ம் இதைத்தான் கூறியிருக்கிறது. இதில் இந்த சண்டையில் 3ஆம் உலக நாடுகள் கடும் பாதிப்பை சந்திக்கும். 3ஆம் உலக நாடுகள். அதே போல இப்ப இந்தியாவில் கூட உள்ளக கலவரங்கள் ஏற்பட்டு நாடுகள் பிரிவடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்ப இந்தியாவில் என்ன இருக்கு, அன்றைக்கு இந்தியாவில் இந்த ஒருத்தர் எழுதுகிறார் என்னன்னு சொன்னால், இப்ப அமெரிக்காவையோ அல்லது சுவிட்சர்லாந்தையோ பார்த்தால் அந்தந்த பெடரல் அந்தந்த மாநில அரசுகளுக்கு எரிபொருட்களை வாங்கலாம், சேமிக்கலாம் என்ற அதிகாரம் இருக்கின்றது. எங்களுக்கு அப்படி இல்லை, இந்தியாவில் அப்படி இல்லை. அப்படி இருந்திருக்க வேண்டும் என்று கஷ்டம் வரும்போதுதான் ஒருத்தர் ஒன்றை யோசிக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலைமை. இப்ப நீங்கள் கேட்டது போல இலங்கை அரசு மானியங்களையும் கடன்களையும் உதவிகளையும் எதிர்பார்த்து தான் இதை நடத்தலாமே தவிர இப்போதைக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இல்லை என்று சொன்னால் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போது துபாய் உங்களுக்கு தெரியும். துபாய் டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்று சொல்லி இருக்கிறது. கோவிட் கால நிலைமை போல இப்போது அங்குள்ள பிசினஸ் பாதிக்கப்பட்ட வியாபார தளங்களுக்கு 272 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறது எல்லோருக்கும். இங்க கோவிட்டுக்கு எல்லா வியாபார நிலையங்களுக்கும் காசு கொடுத்தது போல கொடுக்க போறார்களாம். அப்படி ஒரு நிலைக்கு ஈரான் துபாயை கொண்டு விட்டது. அப்ப இப்படியான ஒரு நிலை இருக்கும் போது முதலீட்டாளர்கள் அங்கிருந்து வெளியேற யோசிப்பார்கள். முதலீட்டாளர்களுக்கு இப்போ ஒரு வரப்பிரவாசமாக இருப்பது போர்ட் சிட்டி. அங்க முதலீடுகளை கொண்டு வருவார்களாக இருந்தால் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வருமாக இருந்தால் அது இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்தும். ஆனால் அதுக்கு முதல் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வேணும், அரசியல் உறுதித்தன்மை. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான தற்போது இருக்கின்ற அந்த முருகல் நிலைக்கான தீர்வு வேண்டும். அதை இந்த அரசு செய்து கொடுக்குமாண்டால் இல்லை. ஒரு பொது நிலையில் இருக்கின்ற அல்லது ஒரு பொது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் முதலில் இந்த திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டவரே ஜெயவர்தனதான். ஆனால் அவரால் அப்போ நீங்கள் சிங்கப்பூர் வரலாற்றை எடுத்து பாருங்கள், பல தடவைகளை குறிப்பிட்டிருப்பார்கள், நாங்கள் இலங்கையை போல வர வேண்டும். ஆனால் இலங்கை அதால வராமல் விட்டதுக்கு காரணம் இந்த இனவாதம். நீங்கள் செய்தது சரி, நீங்கள் திறந்த பொருளாதார கொள்கை இந்தியா கூட பிறகுதான் கொண்டீர்கள், உண்மையா நல்லா வந்திருக்கலாம். ஆனால் இனவாதம் இருக்கும் வரையிலும் எதுவும் நடந்ததாக இல்லை. அதே நிலைமையாகத்தான் இப்போதும் இருக்கின்றது. இது இலங்கை பல தடவைகள் இப்படியான சந்தர்ப்பங்களை இலங்கை தவற விட்டிருக்கின்றது. இப்போதும் கிடைத்திருக்கிறது சந்தர்ப்பம். இதை இலங்கை பயன்படுத்தினால் இலங்கை இதிலிருந்து மீளும். இல்லை என்று சொன்னால் இதை விட மோசமான நிலைமையைத்தான் எதிர்கொள்ளும். இப்போது நீங்கள் சீனா வெளியேறுவது தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். சீனா ஹம்பாந்தோட்டை பிரதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறினீர்கள். அது உண்மையில் நடந்து விடுமா? அந்த வெளியேற்றம் என்பது இலங்கைக்கு எந்த அளவான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? வெளியேறுவதென்று அம்பாந்தோட்டை துறைமுகமும் மாத்தள விமான நிலையம் சீனா முதலீடு தான், போர்ட் சிட்டியும் அவ்வாறு தான். ஆனால் வெளியேறுவதென்ற அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதாவது $3.7 பில்லியன் பெறுமதியில் ஒரு ரிஃபைனரியை போடுவதாக இருந்தது அம்பாந்தோட்டையில். அது இப்போது ஒன்று எரிபொருள் பிரச்சனை, அடுத்தது அதில் உள்ளூர் சந்தையை யார் பயன்படுத்துவதென்ற பிரச்சனை, இந்த பூகோள அரசியல் நெருக்கடி. இலங்கையால் ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலை. இலங்கை அமெரிக்காவில் ஒரு கால், இந்தியாவில் ஒரு கால், சீனாவில் ஒரு கால், அப்படி வைத்துக்கொண்டு நிற்கும் போது அவர்கள் அதை விரும்பவில்லை. எனவேதான் உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா வந்த பிற்பாடு கூட அவர்கள் எல்லா தங்களது திட்டங்களையும் நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்போது இந்த
$3.7 பில்லியன் வந்து ரணில் விக்ரமசிங்கா இருக்கும்போது அதை பெருமையாக பேசினார்கள், மிகப்பெரிய ஒரு முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அதை இப்போது சீனா நிறுத்தி வைத்திருக்கின்றது. நிறுத்தக்கூடிய திட்டங்களுக்கு அப்பால் இப்போது நீங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அதனை கடல் வழியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லோரும் கூறுகிறார்கள். ஒரு வருடத்துக்கு ஆக குறைந்தது 60% கப்பல் போக்குவரத்துகள் அந்த பாதையில் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. அதனை பயன்படுத்துவதற்கான சூழ்நிலை அல்லது பயன்படுத்தக்கூடிய தகுதி நிலையில் இலங்கை இருக்கு. அதற்காகத்தான் அதை கட்டியார்கள். உண்மையை சீனா அதை கட்டியது என்று சொன்னால் சீனாவின் சப்ளை லைன் உரிய ஒரு எரிபொருள் நிரப்புவதற்கான ஒரு நிலையமாகத்தான் அதை சீனா பயன்படுத்த திட்டமிட்டிருந்தது. எனவேதான் அதில் ஒரு ரிஃபைனரியையும் போட இருந்தது. ஆனால் அதற்கும் மாத்தள விமான நிலையத்துக்கும் விமானங்கள் வருவதில்லை, கப்பல்கள் வருவதில்லை. அது ஒரு எழுதப்படாத தடை. மேற்குலக நாடுகள் அதை தடுத்து வைத்திருந்தன. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் அதை தடுத்து வைத்திருந்தன. அதுக்கு இப்படியும் ஒன்றும் வரக்கூடாது என்ற ஒரு நிலை. ஆனால் இப்போது அதை மெல்ல மெல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷங்கள் எல்லாம் அது பல மடங்கு வளர்ந்திருக்கின்றது. இப்போது பல கப்பல்கள் வருகின்றன, எரிபொருட்களை நிரப்புகின்றன. அண்மையில் உங்களுக்கு தெரியும், மாத்தளை விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அமெரிக்காவோட அனுமதியை கேட்டிருந்தது தனது போர் விமானங்களை தரையிறக்குவதற்கு. அவ்வாறான ஒரு அதாவது காலம் மாறும். அப்ப அதே போலதான் நீங்க அம்பாத்தோட்டை துறைமுகம் அவ்வாறுதான். அது அது இப்ப உங்களுக்கு தெரியும், ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. இது செங்கடல் பிரச்சனை. செங்கடலில் நீங்கள் கடந்த 2024-25 ஆண்டு கூதிஸ் மேற்கொண்ட தாக்குதலின் போது கூட கொழும்பு துறைமுகத்தின் பயன்பாடு அதிகரித்திருந்தது என்றால் கப்பல்கள் இங்கு வர தொடங்கியிருந்தது. அப்ப இப்ப இருக்கிற நிலைமையில் இலங்கைக்கு அது சாதகமான, ஆனால் அதற்குள் இருக்கிறது தான் அதுக்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த தற்போது இலங்கை எடுத்திருக்கிற நிலைப்பாடு அதிலும் விடுபட இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவின் ஒரு பிரச்சனை இருக்கிறது, சீனாவின் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அமெரிக்காவின் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இப்ப இந்த 3 நாடுகளின் பிரச்சனையிலே இலங்கைக்கும் ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால், எந்த பக்கம் என்ற நிலைமையை இலங்கை எடுக்க முடியாத நிலை. இந்தியாவும் அதே ஒரு நிலைமைதான். அப்ப எனவேதான் இந்த இரண்டு இப்ப இலங்கையை விடுங்கள், அது ஒரு சிறிய நாடு. இப்ப இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குடையான பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தான் முன்னிலை நிற்கின்றது. பாகிஸ்தான் 20 கப்பல்களை இப்போது விட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் தான் நாங்கள் ஒரு பிக் பிளேயர். அப்ப இதை தொடர்பாக இந்திய நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்டது ஜெயசங்கரிடம், நீங்கள் ஒரு பெரிய நாடு, ஆனால் பாகிஸ்தான் இந்த நிலைமையை செய்கிறது என்று. ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கூறிய என்றால் அப்ப 71ஆம் ஆண்டிலிருந்து பாகிஸ்தான் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இப்படியான வேலைகளை செய்கிறது என்று சொல்லி மலைப்பிப்பட்டு போய்விட்டார். என்றால் இவர்கள் முதல் எடுத்த அடியே பிழை. இறுதியாக ஈரானிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் நின்றது. அதே ஒரு நிலைமையாகத்தான் இலங்கையின் நிலைமையும் இருக்கின்றது. அப்ப இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆட்சி, அதாவது நீங்கள் கேட்டது போல அம்பாந்தோட்டை துறைமுகம், கொழும்பு துறைமுகமோ அல்லது மாத்தளை விமான நிலையமோ, இப்போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். மாத்தளை விமான நிலையத்துக்கு அவர்கள் கட்டார் ஏர்வேஸையும் அல்லது எமிரேட்ஸையும் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் அதனை பயன்படுத்தலாம் என்று சொல்லி. அது இலங்கைக்கான உண்மையில் இலங்கைக்கான பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆனால் அதை தற்போது இருக்கிற பூகோள அரசியல் அனுமதிக்குமான்றதான் கேள்வி. ஆனால் இது போன்றுதானே கூறியிருந்தார்கள், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய்களை கொள்வனவு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு தடை இருந்த போது பலரும் அதனை நிறுத்தினார்கள். ஆனால் இன்று சூழல் மாறி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு அதனை தடை விதித்திருந்த நாடுகள் வருகின்ற போது ரஷ்யா அதனை இப்போது தன்னுடைய நிலைமையை மாற்றியிருக்கின்றது. அதுபோன்று நீங்கள் கூறுவது போன்று இப்போது ஹம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய துறைமுகமாக இருக்கலாம் அல்லது அங்கு இருக்கக்கூடிய விமான நிலையங்களையும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? உண்மைதான். என்று சொன்னால் இப்ப ரஷ்யாவுடன் தான் எல்லோரும் போகிறார்கள். ரஷ்யாவுக்கு இப்போது ஒரு நாளைக்கு $730 மில்லியன் வருகிறது எண்ணெயால். வியட்நாமும் இப்போது ரஷ்யாவுடன் எரிபொருள் உடன்பாட்டை மேற்கொள்ள முயன்று நிற்கின்றது. இலங்கையும் ரஷ்யாவுடன் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இலங்கையில என்ன பிரச்சனை என்று சொன்னால், ரிஃபைனரி இல்லை. அதை சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் தான் தேவை. எனவேதான் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் எண்ணெய் அகழ்வி இல்லை, ஆனால் ரிஃபைனரி நிறைய இருக்கின்றது. இந்தியாவுக்கெல்லாம் கொண்டு வந்தார்கள். ரிஃபைனரியா முதல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு
நாடாக உதவி செய்கிற நாடாக இருந்தது. ஆனால் ஈரான் இப்போது காமூஸ் நீரிணையை முற்றாக மூடியதால் யாருக்கும் கப்பலை விடுவதற்கு ஈரான் தயாராக இல்லை. மற்றது ஈரானிடம் நீங்கள் எண்ணெயை வாங்கினால்தான் அந்த கப்பல் வரக்கூடிய நிலையில் இருக்கும். எனவேதான் ஈரான் தூதுவர் கூறியிருந்தார், உங்களுக்கு எண்ணெய் தேவை என்றால் கேளுங்கள் தருகிறோம், அது ஈரான் எண்ணெயாகத்தான் இருக்கும். இதற்கு ஈரான் எண்ணெயை வாங்குவதற்கும் பயமாக இருக்கிறது, அமெரிக்காவுக்கு ஓய்க்குமோ என்று சொல்லி அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொன்னது போல நிலைமை மாறும், ஆனால் நிலைமை மாறும், சந்தர்ப்பம் உங்களுக்கு அடிக்கடி வந்து கொண்டுதான் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் தாங்கி இருக்கிறது, நீங்கள் எவ்வாறு அந்த முடிவை எடுக்க போறீர்கள். 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி வந்த போது கூட காசு இல்லை, டாலர் இல்லை. அப்ப ஈரானுக்கு தேயிலையை கொடுத்தீர்கள், தேயிலையை இப்போதும் கொடுத்து கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஈரான் கடனாக தான் கொடுத்தது, சும்மா தான் கொடுத்தது, எண்ணெய் கொடுத்தது. நீங்கள் போய் தேயிலையை தாங்க, தேயிலையை கொடுத்து இப்போ அந்த கடனை தேயிலையை கொடுத்து தான் கழித்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறான ஒன்றும் இல்லை. இப்ப மீண்டும் இப்போ அல் ஜசீராவில் நீங்கள் பார்க்கலாம், இந்த வாரம் வந்த ஒரு இலங்கை தொடர்பாக வந்த கட்டுரை ஒன்றில் மீண்டும் 2022ஆம் ஆண்டு நிலைக்கு இலங்கை வந்திருக்கிறது என்றுதான் அந்த தலையங்கத்தை போட்டிருந்தார்கள். என்று சொன்னால் எரிபொருட்களுக்கு மிகவும் வரிசை இடிக்க வேண்டிய நிலையாக இருக்கின்றது. ஒரு வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு கிழமைக்கு 20 லிட்டர் எண்ணெய், பஸ்ஸுக்கு 100 லிட்டர் எண்ணெய் என்றுதான் இருக்கிறது. இது இப்ப இன்னும் ஒரு 2 கிழமை இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் இன்னும் மிக மோசமாகத்தான் இருக்கு. ஊடகப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான ஈரான் போர் தொடர்பிலும் ஈரான் போரின் பின்னர் ஏற்பட போகின்ற விபரீதங்கள் தொடர்பான பல தகவல்களை ஊடகப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.